ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவையை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ரவையை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த தண்ணியில் ரவையை சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். ரவை நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா பார்த்துட்டோம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இது உள்ளே வைக்க ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் தயார் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 பச்சை மிளகாயை அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் இது கூட போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிடுங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, இஞ்சி இந்த 3ஐயும் அரைச்சி வச்சு இந்த 3ஐயும் இது கூட சேர்த்து வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காயத்தூள் நல்லா கிளறி எடுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ரவையை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுக்கணும். எவ்வளோ சாஃப்டாக முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக அழகாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக பிணைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் உருண்டை பண்ணி இங்கே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நல்லா எண்ணெய் தடவிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த உருண்டையை அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பேப்பரை இப்படி பண்ணிடுவோம். இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு இப்படி அமைக்கணும். ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் அழகாக ரவுண்டாக அழகாக வரும். அழகாக வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் பெரிய இதாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சம் அப்படி எடுத்து உருண்டை பண்ணி அதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி உருண்டை பண்ணி அதை நம்ம இதில் சென்டரில் வச்சுக்கணும். இதை இப்படி மடிச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா இந்த சைடை எடுத்து இப்படி மடிச்சுக்கிடணும். இந்த பக்கம்லாம் நல்லா தெரியாத அளவுக்கு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதுக்கப்புறமா இந்த சைடு மடிச்சிடணும். இப்படி அழகாக மடித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது அவ்வளோ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது சட்டியில் எண்ணெய் ஊற்றி இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகட்டும், அப்புறமா பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதை போட்டுக்கலாம். இதை ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுங்க. இதுக்கு இதை சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.